ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை vlog. லாஸ்ட் வீக் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத தான் இந்த vlogல கவர் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட் வீக் வந்து ஒரு நாள் டிமார்ட் போயிருந்தோம். சில கிராசரிஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே நான் டிமார்ட் போனாலும் சரி, இல்ல எந்த ஸ்டோர் போனாலுமே, எந்த செக்ஷன்ல வந்து அதிக நேரம் இருப்பேன் அப்படின்னா, இந்த செக்ஷன்ல தான். ஏன்னா, எனக்கு இந்த மாரி கிளாஸ்வேர், செராமிக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி மக்ஸ் எல்லாமே வந்து பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கியூட்டா இருக்குமா, எனக்கு வாங்கலான்னே தோணிட்டுருக்கும். பட் நான் வாங்காம வெறும் விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு வந்துருவேன் மோஸ்ட் ஆஃப் தி டைம். அண்ட் இந்த டைம் வந்து நான் சில திங்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். அது என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் லாஸ்ட்ல காமிக்கிறேன். தென் தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் கொடிஷியால அக்ரிகல்ச்சர் ட்ரேட் ஃபேர் வந்து நடந்துச்சு. ஸோ அங்கே போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டு இருந்தோம். அந்த அன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 50% ஆஃபில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா, ஸோ எப்படி கோயம்புத்தூர் தான் போகிறோம், போகிற வழியில் அப்படியே அங்கே போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 50% ஆஃப்னு சொல்லிட்டு பார்த்தா ரேட் எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதுக்கு டிமார்ட்டே பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நாங்கள் எதுவும் வாங்கலை, சும்மா விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம். அங்கே எதுவும் நான் ஷூட் பண்ணல. தென் கொடிஷாக்குள்ள வந்துட்டோம். இங்கே வந்தோடனையும் இந்த மாதிரி கையில் ஒரு டேக் மட்டும் போட்டு விட்டாங்க. இங்கே இருக்க எந்த ஹால்குள்ளே வேணால் நம்ம போய் பார்த்துக்கலாம். நிறைய கம்பெனிஸ் வந்து வந்திருந்தாங்க. ஃபார்மிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து இந்த மாதிரி நர்சரியிலேருந்து நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்களா, எங்களோட மேக்ஸிமம் டைம் நாங்கள் இங்கே தான் இருந்தோம். ஏன்னா நாங்கள் வரும்போதே பிளான்ஸ் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் வந்திருந்தோம். எல்லா ஸ்டாலுமே நாங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எங்கே ஓகேவா இருந்துச்சோ அங்கே போய் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். தென் ப்ரைஸுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஜென்ரலாக நம்ம நர்சரி போய் வாங்குறத விட இங்கே வந்து பாதி ரேட்டில் இருந்துச்சு. தென் லஞ்சுக்கு வந்து மட்டன் பிரியாணி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன குக் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரிப்பரேஷன் ஒர்க் வந்து நான் ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருவேன். ஏன்னா எனக்கு குக் பண்ணுற டைமில் வந்து அதுக்கானோ இதுக்கானோன்னு தேடிட்டு இருக்க வந்து எனக்கு பிடிக்காது. அண்ட் எனக்கு வந்து வராது. நான் வந்து நர்வஸ் ஆயிடுவேன். எதை வந்து போடணும் போடக்கூடாது அப்படிங்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகிட்டு நான் வந்து ஸ்டக் ஆயிடுவேன். ஸோ முன்னாடியே பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு குக் பண்ணுற டைமில் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போது. ஒன்ஸ் இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா எடுத்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி பக்கத்தில் வச்சுருவேன். எனக்கு நிறையா டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து பண்ண தெரியாது. சில டிஷ்ஷஸ் தான் எனக்கு வந்து தெரியும். பட் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் ப்ராப்பராக பண்ணிடுவேன். எப்படியும் அந்த டேஸ்ட் வந்து நான் கொண்டு வந்துடுவேன் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி. நான் குக்கிங்கில் பெரிய ப்ரோவெல்லாம் கிடையாது. எனக்கு என்ன தெரியுமோ, எனக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தென் இந்த பிரியாணியோட ரெசிபியுமே வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த விலாக்லேயே ஷேர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் அதுக்கு ஒரு செப்பரேட்டாக வீடியோ பண்ணிடுறேன். மட்டன் பிரியாணியில் வந்து நான் மோஸ்ட்டாக இந்த ஒரு ரெசிபி மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். மேபி உனக்கு ஃப்யூச்சரில் வந்து வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அதே மாதிரி வந்துருச்சு. டேஸ்ட்டு, கலர் எல்லாமே பர்ஃபெக்டாக. எப்பவுமே பிரியாணி பண்ண உடனே எனக்கு அதை எப்படா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணியிருக்கிறது வந்து எப்படி வந்திருக்கு ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் அதுலேருந்து அப்படியே ஓப்பன் பண்ண உடனே ஆவி போயிட்டு தென் அதை கரண்டியில் இப்படி எடுக்கும்போது பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும் எனக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஈவினிங்க்கு மேலே வந்து செடி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் கெஸ்ட் வந்ததுனால அதை வைக்க முடியல. ஸோ பிளான் வந்து நெக்ஸ்ட் டேக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இந்த பிளான்ஸ் எல்லாமே தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஈஷாவில் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து பிளான்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக கிடச்சிது. நிழலுக்கு வைக்கிற மரம் எல்லாமே வந்து ஒரு ₹5 தான். தென் பழம் மரம் எல்லாமே வந்து ஒரு ₹10 தான். ஸோ அவங்க கிட்ட வந்து ஜாக் ஃப்ரூட்டில் வந்து 2 பிளான்ட் வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அண்டு புங்க மரம் வந்து ஒரு 4 வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். வீட்டு பக்கத்தில் வந்து வைக்கலாம் நிழலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சூஸ் பண்ணியிருந்தேன்.
இதுக்கப்புறம் நான் லெமன் வந்து 3 பிளான்ட் வாங்கியிருந்தேன். அது 3மே வேற வேற வெரைட்டி. எனக்கு பேரெல்லாம் சொல்லத் தெரியல. அவங்க பாலாஜி, PK1 அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. எனக்கு அது ப்ராப்பரா எனக்கு என்னன்னு தெரியல. தென் மேங்கோ ட்ரீ வந்து 3 செலக்ட் பண்ணியிருந்தேன். தென் ஜாக் ஃப்ரூட் வந்து அந்த ஈஷால வாங்குனது இல்லாம 2 செலக்ட் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே வேற வேற வெரைட்டி. பட் எனக்கு பேர் வந்து ப்ராப்பரா தெரியல. மேங்கோ ட்ரீயும், ஜாக் ஃப்ரூட்டும் வந்து ஈச் 250 அப்படிங்கிற மாரி நான் வாங்கியிருந்தேன். அண்ட் லெமன் ட்ரீ வந்து 1 மட்டும் ₹100 அண்ட் மத்த 2 வந்து ஈச் 150 அப்படிங்கிற ரேட்ல நான் வந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து நர்சரியில போய் வாங்கியிருந்தோம் அப்படின்னா, அதோட காஸ்ட் வந்து ஒரு பிளான்ட்டுக்கே வந்து 500க்கு மேல இருக்கும். ஏன்னா சைஸுமே வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. அண்ட் நமக்கு இந்த மாரி வெரைட்டில வந்து கேட்குறோம் அப்படின்னா, ரேட்டுமே வந்து அதிகமா தான் சொல்லுவாங்க. இதிலிருந்து நமக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா 3 இயர்ஸ்க்கு மேல டைம் எடுத்துக்கும். லெமன் மட்டும் ஒரு வெரைட்டில வந்து 2 1/2 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் பார்க்கலாம் வெயிட் பண்ணி. மேங்கோ ட்ரீ அண்ட் ஜாக் ஃப்ரூட் எல்லாமே வந்து கண்டிப்பா 3 இயர்ஸ்க்கு மேல எடுத்துக்கும். மேங்கோ ட்ரீ, ஜாக் ஃப்ரூட் ட்ரீ எல்லாமே வந்து நாங்க ஆல்ரெடி வச்சு பார்த்துருக்குறோம். பட் ப்ராப்பரா வரல. இந்த டைமும் வந்து நாங்க ட்ரை பண்றோம். பட் பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க நெறைய டைம் வந்து லெமன் ட்ரீ வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் எங்களுக்கு நல்லா வர மாரி இருக்கு. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா அதோட லீஃப் வந்து அப்படியே சுருண்டு போய், அந்த செடி அப்படியே போயிருது. நாங்க வந்து அங்க லெமன் ட்ரீ வந்து தனியா லெமனுக்குன்னே ஒரு கடை போட்டிருந்தாங்களா, அங்க தான் வந்து நாங்க சூஸ் பண்ணியிருந்தோம். தென் அவங்க கிட்ட இத வந்து நாங்க சொன்னோம். அப்ப வந்து அவங்க சொன்னாங்க, "லீஃப்ல வந்து திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா லார்வா இருக்கும். அது வந்து நீங்க எறும்பு பவுடர் ட்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா, அது அப்படியே சரியாயிரும்." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இந்த டைம் வந்து அப்படி தான் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல காமிக்கிறேன். எல்லா பிளான்ட்ஸையுமே நாங்க வந்து அந்த ஈவினிங்கே வச்சுட்டோம். அண்ட் நாங்க வச்சதே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. நாங்க டிலே பண்ணி வச்சதுனாலயே என்னன்னு தெரியல, மேங்கோ ட்ரீ மட்டும் ஒண்ணு வந்து ரொம்ப வாடின மாரியே இருந்துச்சு. அண்ட் பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் இந்த டைம் வந்து எல்லா செடியுமே வந்து ஓரளவுக்கு வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் இது வச்சதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே தண்ணி விட்டுட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. டிமார்ட்ல நான் என்னெல்லாம் ஷாப் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த குட்டியான பவுலு, தென் இந்த பெரிய சைஸ் பவுல். இது வந்து ஏதாவது கிரேவிஸ் எல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். காஸ்ட் வந்து 115 வந்துச்சு. தென் இந்த ஸ்பைரல் பிளேட் வந்து ₹39 வந்துச்சு. அண்ட் இந்த ஒரு பெரிய சைஸ் பிளேட்டுமே நான் வந்து வாங்கியிருந்தேன். இப்போல்லாம் பேபிஸ்க்கு என்ன குடுக்கறதா இருந்தாலும் பயமா தான் இருக்கு. ஏன்னா, இப்போ வர ஃபுட்ஸ்ல எல்லாத்துலயுமே மோஸ்ட்டா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் நெறைய ஆட் பண்றாங்க. ஸோ வெளியிருந்து ஏதாவது வாங்கி குடுக்கறனாவே எனக்கு பயமா இருக்கு. அதனால எனக்கு என்ன தெரியுமோ அத நான் அப்பப்போ செஞ்சு குடுத்துட்ருப்பேன் அவளுக்கும். தென் பெருசாகி அவங்க வந்து எப்படியும் கேட்கத்தான் போறாங்க. ஆனா குடுக்காமயும் இருக்க முடியாது. குடுத்துட்டும் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டுருப்பேன். ஃப்யூச்சர்லலாம் கண்டிப்பா இது மாரி குடுக்காமயும் இருக்க முடியாது. பட் அது வரைக்குமாச்சும் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சுட்ருக்கேன் இந்த மாரி. தென் இதோட ரெசிபி வேணும்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்மளுமே விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன்.
பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. தென் நான் ஃபர்தரா போற வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.